அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. சிஸ்டர், டாக்டர், ஐவி கேனால்லாம் போட்டுருங்க, அப்சர்வேஷன்ல வச்சிருங்க. அப்நார்மலா ஏதாவது தெரிஞ்சா என்ன கூப்பிடுங்க. நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற மெடிசன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், பேஷண்டோட ஒய்ஃப் தானமா அவங்க? ஆமா டாக்டர். அவங்களையும் வர சொல்லுங்க. அண்ணி, அண்ணி, டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு, வாங்க. நான் வரல. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் வரல. ஐயோ அண்ணி, அண்ணி வாங்க, டாக்டர் கூப்பிடுறாரு. இல்ல மல்லி, எனக்கு பயமா இருக்கு. அண்ணி வாங்க, என்னன்னு கேட்கலாம், வாங்க. வேற யாரும் ஆம்பளைங்க இல்லையா மேடம்? இல்ல டாக்டர், நாங்க தான் இருக்கோம். சரி, ஓகே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட்ல 95% பிளாக்ஸ் இருக்கு. மல்லி என்ன சொல்றாரு? இதயத்துல ரத்த குழாயில அடைப்பு இருக்குமா? ஐயோ ஐயோ, அதான் நெஞ்ச பிடிச்சு அந்த மனுஷன் படுத்து கிடந்தாரா? அத்தா மாறி, அத்தா கருமாறி. அந்த மனுஷன் யாருக்கும் எந்த கேடும் நினைக்க மாட்டாரே. அவர் நெஞ்சில போய் அடைப்ப வச்சிருக்கியே, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அம்மா சொல்றத கேளுங்கம்மா. இது ஒண்ணும் சரிப்படுத்த முடியாத வியாதி இல்ல, குணப்படுத்திடலாம். பதறாதீங்க. அதான் ஆம்பளைங்க யாரும் இல்லையான்னு கேட்டேன். இல்ல டாக்டர், நாங்க தான். என்ன கஷ்டம் இருந்தாலும் குடும்பத்தை சமாளிக்கிறோம். கொஞ்சம் அழுவோம், ஆனா சமாளிச்சுக்குவோம். நீங்க எங்க கிட்டயே சொல்லுங்க. டாக்டர், நீங்க தான் குலசாமி மாதிரி எங்க கண்ணுக்கு தெரியுறீங்க. நீங்க நல்லா இருக்கணும். என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் டாக்டர். பேஷண்ட் பேர்ல இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்கா? இன்சூரன்ஸா? இல்லம்மா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? மல்லி, இவர் என்ன கேக்குறாருன்னு எனக்கு விளங்கலையே. இல்ல டாக்டர். எங்க வேலை பார்த்தாரு அவரு? கூப்பிட்ட வேலைக்கு போயிட்டு இருப்பாரு. இப்போ கொஞ்ச நாளாதான் ஒரு கம்பெனில மாச சம்பள வேலைக்கு போறாரு. பைபாஸ் சர்ஜரி பண்ணணும், கொஞ்சம் பணம் செலவாகுமேமா. எவ்வளவு ஆகும் டாக்டர்? எப்படியாவது எங்க அண்ணன் உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுங்க, அது போதும். பணத்தை எங்க தலையை அடகு வச்சு அது புரட்டி கொடுத்துடுறோம். எப்படியும் ஒரு 5 லட்சம் ஆகுமா? அஞ்சு லட்சமா? ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வருவாங்க, மருந்தெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி. நான் உங்களுக்கு கன்செஷன்ல தான் செஞ்சு கொடுக்குறேன். பணத்தை மட்டும் ரெடி பண்ணி கட்டிருங்க, ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர், நான் கொண்டு வந்துடுறேன். அப்படி இல்லம்மா, நீங்க பணத்தை எவ்வளவு சீக்கிரமா கட்டுறீங்களோ அவ்வளவு நல்லது. அவர் கண்டிஷனை சொல்லிட்டேன். இமீடியட்டா ஆபரேஷன் பண்ற நிலைமையில தான் அவர் இருக்காரு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மல்லி, நான் தாள கண்டபடி பேசியிருக்கேன். எல்லா ஆம்பளைங்கள மாதிரி நீ சம்பாதிக்க மாட்டேங்கிற ஆதங்கத்துல பேசியிருக்கேன். ஆனா இப்ப இந்த ஆள் இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மல்லி. உசிரி அத்து போச்சு. அந்த ஆளு கொண்டு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நானும் என் புள்ளையும் சாகிறத தவிர வேற வழியே இல்ல. அண்ணி, அப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணி, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. எப்படி மல்லி பேசாம இருக்க முடியும்? 5 லட்சம். ஐயோ, அந்த 5 லட்சத்தை நான் கண்ணுல கூட பார்த்தது இல்லையே. நான் எங்க போய் ரெடி பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.